ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்காக ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது என்ன புதுசாக செஞ்சு காமிக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அண்ட் நான் வந்து இதை டெமோவாக செஞ்சு காமிச்சது இல்லைன்றதுனால தான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அண்ட் இது ஒரு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக கூட தோணலாம். பிகாஸ் நான் வந்து இதில் யூஸ்வலாக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஆல்ரெடி இது வந்து என்னுடைய குழந்தைக்கு கொடுத்துருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா பால் சாதம் தான். குழந்தைக்கு யூஸ்வலாக நம்ம எப்படி கொடுப்போம், பால் ஊற்றி சாதம், அப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் யூஸ்வலாக வந்து இனிப்புக்காக சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்னுடைய குழந்தைக்கு எப்படி கொடுப்பேன்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் நம்ம வடித்த சாதம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக சாதம் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 மாத குழந்தைக்கு தேவையான குவான்டிட்டிஸில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த அளவுலேயே குழந்தைக்கு கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பால் ஊற்றிட்டு மசிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அது மசியாது, அதனால தான். ஸோ இப்போது இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக காய்ச்சின பசும்பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிரஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா ஃபார்முலா மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு என்ன நீங்கள் வந்து பசும்பால் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்வீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பசும்பால் கொடுக்கலாமா இல்லை எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா என்னோடய குழந்தைக்கு கொடுத்துருக்குன்றதுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த மைல்டான ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும். இது நல்லா இப்போ மசிச்சு விட்டுக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான நல்லா யம்மியான ஒரு பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட்டும் கொஞ்சம் கெயின் ஆகும் அண்ட் குழந்தையும் நல்லா சாப்பிடுவாங்க. நான் இப்போ பசும்பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் பசும்பால் தான் ஆட் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. நான் இது யாரும் கம்பல் பண்ணி சொல்லலை. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னுடைய குழந்தைக்கு நான் எப்போ வந்து மாட்டுப்பால் வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். அதை எப்படி கொடுக்கணுன்றதை பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அதுவுமே ஹெல்தி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு நமக்கு நைட்டு நல்லா கொஞ்சம் மைல்டான பால் சாதம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில குழந்தைக்கு இந்த ஏலக்காய் ஸ்மெல் கூட வந்து ஒமட்டுற மாதிரி இருக்குன்றதுனால தான் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் வந்து இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அப்படியே அதை விட்டுட்டு கூட நீங்கள் வந்து குழந்தைக்கு ஊட்டி விடலாம். அண்ட் நிறைய பேருக்கு நம்மளுடைய vlog சேனலில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப vlog எல்லாம் சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்குமே இந்த சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துட்டு இருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய vlog சேனலில் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.